தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் பெண் அமைச்சர் திமுகவுக்கு ஓட்டம். அதிமுக முன்னாள் பெண் அமைச்சர் திமுகவுக்கு ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல். திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மாறி மாறி பிற கட்சிகளிலிருந்து முக்கிய தலைவர்களை தங்கள் பக்கம் இழுத்து வருகிறது. தற்பொழுது திமுக அதிமுகவின் ஒரு முக்கிய பெண் தலைவரை தன் பக்கம் இழுத்துள்ளது. அதிமுக முன்னாள் பெண் அமைச்சர் ஒருவர் திமுகவில் இணைகின்றார். ஆம், அவர் வேறு யாருமல்ல, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதியை சார்ந்த நிலோஃபர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதியை சார்ந்த நிலோஃபர் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைகிறார். செல்வி ஜெயலலிதா, OPS, எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது அமைச்சரவையில் இவர் அமைச்சராக இருந்தவர். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. வருகிற சட்டசபை தேர்தலிலும் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது. இவர் அமைச்சராக இருந்த பொழுது திமுகவுக்கு எதிராக திமுக முக்கிய தலைவர்களை காவல்துறை நடவடிக்கைக்கு உள்ளாக்கியவர். ஆனால் இவர் திமுகவில் இணைவதால் திமுக தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். ஆனால் தேர்தல் நேரம் என்பதால் அதிமுக பெண் தலைவர் நிலோஃபரை தன் பக்கம் இழுக்க திமுக சம்மதித்துள்ளது. நிலோஃபர் விரும்புகிறார். ஜோலார்பேட்டையில் நடைபெற உள்ள கூட்டத்தில் கலந்து கொள்ள MK ஸ்டாலின் வரும்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. இது வீரமணி தரப்புக்கும் எடப்பாடி தரப்புக்கும் மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. நிலோஃபர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.